Hello friends, 12th standard maths, chapter 12, discrete mathematics, exercise 12.2, part 2, AKEC maths. Question number 7, verify whether the following compound properties are tautology or contradiction or contingencies. இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்ட் 1ல் ஃபஸ்ட்டு 2 கொஷின் ப்ரூவ் பண்ணியிருக்கு. அதோட கண்டினியூஷன் ஒரு கனெக்டிவாக இருக்கணுன்றதுக்காக இந்த 4 கொஷின் 7th கொஷின் திரும்ப இதில் வருது. அதை ரீகால் பண்ணிக்கோங்க. த ஃபஸ்ட் ஒன் இஸ் P and Q and negation of P or Q. The form is P 2 rows 4 rows 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால 4 rows வந்திருக்கு. அப்போ 4 ரோஸ்னில் PQ 2 ஸ்டேட்மெண்ட் ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். அப்போ அண்டு Q P அண்டு Q அப்படின்னா அண்டு மீன்ஸ் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக வரும், மீதி எல்லாம் ஃபால்ஸாக வரும். அப்போ ஃபஸ்ட்டுக்கு ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ். PRQ ரெண்டுமே ஃபெயிலியராக இருந்தால் மட்டும்தான் ஃபெயிலியர் வரும், ரிமைனிங் எல்லாம் ட்ரூ வரும். அப்போ ட்ரூ 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 ஆயிரும், ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஆயிரும், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஆயிரும், ஃபால்ஸ் 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 ஆயிரும். தென் நெகேஷன் ஆஃப் PRQ நமக்கு இங்கே வேணும், அதனால் இதை ஃபைன் பண்ணியிருக்கோம். ஃபால்ஸ் 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 ட்ரூ. இங்கே என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும். இந்த கம்பைன் டு P அண்டு Q அண்டு நெகேஷன் ஆஃப் PRQ. P அண்டு Q தேர்ட் காலத்துலேயும் இந்த ஃபிஃப்த்து காலத்துலேயும் போட்டதே ரெண்டு அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் 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 ஆகும், ஃபால்ஸ் 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 ஆகும், ஃபால்ஸ் 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 ஆகும். The last column contain only false. This is a contradiction. The seventh one is second subdivision. PRQ and negation of P, the bracket of then Q. Given also two statement P and Q, two statement கொடுத்துருக்காங்க. But then two statement அப்படின்னா 4 rows வரும், true 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 false false true false false. Then PRQ ஒன்லி ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் எல்லாம் ட்ரூ ஆகும். நெகேஷன் ஆஃப் பியோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கும் அப்படியே ஆப்போசிட்டாக ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ அப்படின்னு கிடைக்கும். தென் PRQ அண்டு நெகேஷன் ஆஃப் P, இந்த லாஸ்ட் காலம் ரெண்டு ஃபைன் பண்ணதை அப்படி கம்பைன் பண்ண போகிறோம் அண்டில். அப்போ ரெண்டுமே ட்ரூவாக இருக்கிறது மட்டும்தான் ட்ரூ ஆகும், ரிமைனிங் எல்லாம் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. தென் Qவோட வேல்யூ இதில் ஆட் பண்ண போகிறோம் லாஸ்ட் காலத்தில். அப்போ PRQ அண்டு நெகேஷன் ஆஃப் P க்ளோஸ் ப்ராக்கெட் ஆஃப் தென் Q. தட் மீன்ஸ் இந்த இது லாஸ்ட் காலத்துக்கு பிஃபோர் காலமன் ப்ளஸ் அங்கே ஏற்கனவே ஃபைன் பண்ணால் Qவோட வேல்யூ கம்பேர் பண்ண போகிறோம். லெஃப்ட் டு இந்த ஃபிஃப்த்து காலமன் டு செகண்ட் காலமன் பார்க்கணும். அப்போ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ட்ரூ 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 ஆகும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஆகும். த லாஸ்ட் காலமன் கண்டெயின் ஒன்லி T. திஸ் இஸ் எ tautology. The third one is P then Q, if and only if, negation of P, then Q. அப்போ இதுக்கு ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா P and Q 2 ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. அப்போ 4 rows ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ். P then Q. Then P to Q only consider ட்ரூ 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 ஃபால்ஸ் 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 ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. The negation of Q Pயோட ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. த நெகேஷன் ஆஃப் P தென் Q. ஏற்கனவே நெகேஷன் ஃபைன் பண்ணியிருக்கோம், Q இருக்குது. அப்போ ஃபோர்த்து காலமன் டு செகண்ட் காலமன் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ 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 ஃபால்ஸ் ஃபால்ஸ். தட் மீன்ஸ் தென் நெகேஷன் ஆஃப் P தென் Q. இந்த ஸ்டேட்மெண்ட்டும் P தென் Q, அதாவது தேர்ட் காலமனும் ஃபிஃப்த்து காலமனும் இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷன் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ ட்ரூ 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 ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஏதாவது ஒன்று இஃப் அண்ட் ஒன் இஃப் கண்டிஷனில் ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ, ரிமைனிங் ஃபால்ஸ். அப்போ ஃபால்ஸ் ட்ரூன்னா ஃபால்ஸ் ஆகும், ட்ரூ 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 ஆயிடுது, ட்ரூ ஃபால்ஸ்னால் ஃபால்ஸ் ஆயிடுது. த லாஸ்ட் காலமன் கண்டெயின் 2 T அண்டு F. திஸ் இஸ் எ காண்டிஜென்சிஸ். ட்ரூ ஃபால்ஸ் ரெண்டுமே இருந்துச்சுன்னா இந்த டேர்ம் சொல்லிக்கிடுவோம். The fourth one is P then Q and Q then R then P then R. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம் அப்படின்னா 3 ஸ்டேட்மெண்ட் வந்திருக்கு PQR.
அப்போ தட் மீன்ஸ் இந்த 3 ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா 8 rows 2 power 3 8 அப்படின்னு கிடைக்கும். த ஃபார்ம் இஸ் ட்ரூ, ஃபஸ்ட்டு 4 வந்து ட்ரூ எடுத்துங்க பிக்கு, தென் நெக்ஸ்ட்டு 4 வந்து எஃப் எடுத்துக்கலாம். க்யூக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ட்ரூ, நெக்ஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 2 ட்ரூ, நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ். ஆருக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் அப்படின்னு அல்டர்னேட்டிவாக எடுத்துக்கலாம். இப்போ தென் பி தென் க்யூ அப்படின்னா ஒன்லி க்யூ காலத்தில் ட்ரூவாக இருந்துச்சுன்னா ட்ரூவாக வரும், ஃபால்ஸாக இருந்துச்சுன்னா ஃபால்ஸ் வரும். அப்போ ட்ரூ ஆயிரும், ட்ரூ ஆகும், ட்ரூ ஃபால்ஸ் ஆகும், ட்ரூ ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ஆகும். அப்போ இந்த கண்டிஷனில் ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ் ஆகும், அவ்வளோதான். க்யூ தென் ஆர் சேம், க்யூவும் ஆரும் கம்பேர் பண்ண போகிறோம். இந்த இதில் ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் மட்டும் ஃபால்ஸ் ஆகும், மீதி எல்லாம் சேம் ட்ரூ ஆயிரும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு, மீதி எல்லாம் ட்ரூ ஆயிடுச்சு. பி தென் ஆர், பி டு ஆர் கம்பேர் பண்ணுவோம். பி டு ஆர் வந்து ட்ரூ ஃபால்ஸ் இருந்தால் மட்டும் ஃபால்ஸ் ஆகும். தேர்டு காலத்தில் பாருங்கள், ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும், ட்ரூ ஆர் கம்பேர் பண்ணியிருப்போம். அப்போ தென் லாஸ்ட்டில் பாருங்கள் ஃபால்ஸ், த ஆரோட வேல்யூ ஃபால்ஸ், அது ட்ரூ ஆகிருக்கும். இந்த இதில் செகண்ட் ரோவில் மட்டும் ட்ரூ ஃபால்ஸாக இருக்கிறது மட்டும் ஃபால்ஸாக இருக்கும். அதே மாதிரி ஃபோர்த் ரோவில் ட்ரூ ஃபால்ஸாக இருக்கிறது மட்டும் ஃபால்ஸாக இருக்கும், மீதி எல்லாம் ட்ரூ ஆயிடுச்சு. கம்பேர் த பி தென் க்யூ அண்டு க்யூ தென் ஆர். தட் மீன்ஸ் தேர்டு, ஃபோர்த் அண்டு ஃபிஃப்த்து காலத்தை மட்டும் கம்பேர் பண்ணி அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ண போகிறோம். அண்டில் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகும், மீதி எல்லாம் ஃபால்ஸ். அப்போ இங்கே ட்ரூ வந்திருக்கு, ட்ரூ ஆயிடுச்சு. லாஸ்ட் காலத்துக்கு 2 rows ட்ரூ வந்து ட்ரூ ஆயிடுச்சு, மீதி எல்லாம் ஃபால்ஸ். இந்த காலமன் P then Q அண்டு Q then R லாஸ்ட் காலத்துக்கு ஃபைன் பண்ணியாச்சு. P then R அதுவும் பண்ணியாச்சு. அப்போ 3, 4, 5, 6, 7 அண்ட் 6 அண்டு 7th காலத்தை கம்பேர் பண்ணி இது ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போ ட்ரூ ஆயிடுச்சு. தென் இம்ப்ளைஸ் அண்டு சிம்பிள் தான். லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபைன் பண்ணிட்டதுக்கு தென்னு லாஸ்ட் காலம் டு பிஃபோர் காலமன் பண்ண போகிறோம். ஃபால்ஸ் ட்ரூ ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ட்ரூ ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ட்ரூ ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ட்ரூ ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு, ட்ரூ ஆயிடுச்சு. தட் மீன்ஸ் the last column contain fully T. So this is a tautology. Question number 8. Show that the first one is negation of P and Q equivalence negation of P or negation of Q. இதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு டு ரைட் ஹேண்ட் சைடு நம்ம ப்ரூவ் பண்ணிக்கலாம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு டேபிள் ஒன்றா கன்சிடர் பண்ணியிருக்கு. அப்போ நெகேஷன் ஆஃப் P அண்டு Q அப்படின்னா ஃபஸ்ட்டு வி ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் P அண்டு Q. அப்போ 2 ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னா 4 rows ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் அப்படின்றதுனால P அண்டு Q ஒன்லி ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக வரும், ரிமைனிங் ஃபால்ஸாக வரும். த நெகேஷன் ஆஃப் P அண்டு Q, P அண்டு Qக்கு என்ன ஃபைன் பண்ணியிருக்குமோ அப்படியே ஆப்போசிட்டாக நம்ம எழுதிக்கலாம். ஃபால்ஸ் ட்ரூ ரைட் சைடு டேக்கன். இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு டேபிள் எடுத்தோம், ரைட் சைடு வந்து செகண்ட் டேபிளாக கன்சிடர் பண்ணியிருக்கோம். P ஆர் நெகேஷன் ஆஃப் Q, Pக்கும் நெகேஷன். இப்போ ரெண்டுக்குமே நெகேஷன்றதுனால 2 ஸ்டேட்மெண்ட் கிவன், ஒன்லி 4 rows ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். நெகேஷன் ஆஃப் P அப்படின்னா Pயோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஆப்போசிட். தட் மீன்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. Qவோட ஸ்டேட்மெண்ட் என்ன இருக்கோ அப்படியே ஆப்போசிட் வந்து நெகேஷன் ஆஃப் Q, ஃபால்ஸ் ட்ரூ. தென் போத் ஆல்சோ ஆர் கண்டிஷன். ஸோ ரெண்டுமே ஃபால்ஸ்னால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் எல்லாம் ட்ரூ. தென் ஃபால்ஸ் ட்ரூ. ஃப்ரம் த டேபிள் 1 and 2 த லாஸ்ட் காலமன் ஆர் ஐடென்டிட்டிக்கல். ஃபால்ஸ் ட்ரூ ரெண்டு ஐடென்டிட்டிக்கலாக இருக்குது. அப்போ தென் த கிவன் ஈக்குவலன்ஸ் ஆர் ட்ரூ. நெகேஷன் ஆஃப் P ஆர் Q அண்டு Q equivalence negation of P or negation of Q. The second one is negation of B then Q equivalence P and negation of Q. Then left hand side first table போட்டிருக்கோம். P and Q 2 statement na 4 rows true false true false. P then Q ட்ரூல இருந்து ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ், மீதி எல்லாம் ட்ரூ. அப்போ ட்ரூ ஆகும், ட்ரூலேருந்து ஃபால்ஸ் வந்ததுனால ஃபால்ஸ் ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ வந்து ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் வந்து ட்ரூ ஆகும் P then Qவில். த நெகேஷன் ஆஃப் P then Q மீன்ஸ் இங்கே என்ன வேல்யூ வந்துச்சோ அப்படியே ஆப்போசிட்டாக வரப்போகுது. ஃபால்ஸ் ட்ரூ
false false. Left hand side இதை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரைட் ஹேண்ட் சைடு P and negation of Q. Then P and negation of Q க்கு 2 statement, only 4 rows. Then true true, true false, false true, false false. The negation of Q, Q ஓட வேல்யூ என்ன இருக்கோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட், false true, false true. Then P and negation of Q, ஃபர்ஸ்ட் காலமன் தேர்ட் காலமன் ரெண்டும் அண்டு போட போகிறோம். ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகும். அப்போ ஃபஸ்ட்டு ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆகும். ட்ரூ ட்ரூ ட்ரூ, false false false, false true false. See the table 1 and 2, false true false false ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. அப்போ from the table 1 and 2 are identical. Last column are identical. The negation of P then Q equivalence P and negation of Q. This is the 8th one is answer. Question number 9. Prove that Q then P equivalence negation of P then Q. The left hand side table 1, PQ 2 statement, then 4 rows only. Then true true, true false, false true, false false. Q then B. Then true false, true true வந்தா true வரும், true false வந்தா false வரணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, Q to P. அப்போ Q ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு P செகண்ட் சொல்லணும். இப்போ ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் வரும். தென் ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து ஃபஸ்ட்டு டேபிள். தென் ரைட் ஹேண்ட் சைடு the negation of P, then negation of Q. So here also given the 2 statements P and Q. Then 4 rows only, true true, true false, false true, false false. இந்த PQ Qக்கு ஆப்போசிட் negation of P அண்டு Qவோட வேல்யூ negation of Q என்ன இருக்கோ அப்படியே ஆப்போசிட். தென் negation of P then negation of Q. அப்போ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஆகும், ட்ரூ ஃபால்ஸ் வந்து ஃபால்ஸ் ஆகும். ஒன்லி இந்த தென் கண்டிஷனில் ட்ரூ டு ஃபால்ஸ் மட்டும் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் ட்ரூ. அப்போ ட்ரூ ட்ரூ வந்து ட்ரூ ஆகும். See the last column, true true, false true true. இங்கே அதேமாதிரி 1 and 2 வந்து பார்த்தோம்னா லாஸ்ட் காலமன் ஆர் ஐடென்டிட்டிக்கல். தென் the Q then P equivalence negation of P, negation of Q. Question number 10. Show that P then Q and Q then P are not equivalent. Pலேருந்து Qக்கு போகிறப்ப, Qலேருந்து then Bக்கு போகிறப்ப not equivalent அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். The table 1, first one is 2 statement P and Q. Then true true, true false, false true, false false. P then Q. அப்போ P to Q பார்க்கையில் ட்ரூ டு ஃபால்ஸ் எது இருக்கோ அது மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் ட்ரூ ஆகும். அப்போ ட்ரூ ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ. The second one is Q then B. The Q then B in 2 statement also, true true, true false, false true, false false. Here Q then B, P to Q பார்க்கக்கூடாது, Q to P தான் பார்க்கணும். அப்போ ட்ரூ 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 ஆயிரும், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஆயிரும், ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஆயிரும், ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ஆயிரும். From the table 1 and 2, the last column and are not identical. ரெண்டு காலமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வேறு ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூவாக இருக்குது, இது ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூவாக இருக்குது. அப்போ தென் நாட் ஐடென்டிட்டிக்கல். தென் P then Q not equal to, not equivalence to Q then P. Question number 11. Show that negation of P if and only if Q equivalence P if and only if negation of Q. The solution, the truth table for first negation of P if and only if Q, both side implies அப்படின்னு சொல்லிக்கலாம். Given that 2 statement P and Q, then 4 rows only, true true, true false, false true, false false. The if and only if both side implies P and Q, ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும், இல்லை ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் ட்ரூ ஆகும், ஆல்டர்னேட்டிவாக மாறி இருந்தால் ஃபால்ஸ் ஆகும். அப்போ ட்ரூ ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், false true false, false false true. The opposite of negation of P if and only if Q. Then true means false,
ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ ஆகும், ஃபால்ஸ் இருந்தால் ட்ரூ ஆகும், ட்ரூவாக இருந்தால் ஃபால்ஸ் ஆகும். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவலன்ஸ் டு செகண்ட் டேபிள் ட்ரூத் டேபிள் ஃபார் the P if and only if negation of Q. Here also the two statement given P and Q. Then 4 rows only. True, 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 false, false, true, false, false. The negation of Q, Q என்ன இருக்கோ அப்படி opposite. False, true, false, true. P if and only if Q. That means first column and third column if and only if condition பார்க்க போகிறோம். if and only if condition ரெண்டுமே ட்ரூவாக இருந்து ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூவாக இருக்கும், ரிமைனிங் ஃபால்ஸ். தென் ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ். ரெண்டு இதுவும் பாருங்கள், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ். லாஸ்ட் காலமெண்ட்ஸ் ஆர் ஐடென்டிட்டிகள், தென் த கிவன் ரிசல்ட் ஆல்சோ ட்ரூ அப்படின்னு சொல்லிக்கலாம். ஹென்ஸ் த ரிசல்ட்ஸ். நீங்கள் அப்படியே ரிசல்ட்டை இதில் ஒரு ஸ்டெப் எழுதிக்கலாம். Question number 12. Check whether the statement P then Q then P is a tautology or contradiction without using truth table. Truth table follow பண்ணாமல் tautology contradiction அப்படின்றத இந்த ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். The solution P then Q then P. The conditional equivalence ஒரு implies ஒரு then வந்து கேன்சல் பண்ணுறதுக்காக நெகேஷன் ஆஃப் பி யூனியன் அப்படின்னு போட்டுக்கிறோம். இல்லை நெகேஷன் ஆஃப் பி யூனியன் அப்படின்றச்சுன்னா அது இம்ப்ளைஸ் அப்படின்னு போட்டுக்கலாம், தென் அப்படின்னு போட்டுக்கலாம். திஸ் அ கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் வேல்யூ. அப்போ தென் இந்த பி தென் அப்படின்றத கேன்சல் பண்ணிவிட்டு நெகேஷன் ஆஃப் பி யூனியன் ஆஃப் கியூ தென் பி, கியூ தென் பியை எந்த சேஞ்சஸும் இல்லை அப்படியே வச்சுருக்கோம். அப்போ தென் இப்போ பிளேஸை மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்கோம். காம்படேட்டிவ் லா பிரகாரம் கியூ தென் பியை ஃபஸ்ட் எழுதிட்டு ஆர் நெகேஷன் ஆஃப் பி அதை செகண்ட் எழுதியிருக்கோம். தென் இந்த ப்ராக்கெட்டில் ஆல்சோ சேஞ்சஸ், இந்த தென்னை வந்து ஆரோவை ரிமூவ் பண்ணிவிட்டு நெகேஷன் ஆஃப் கியூ யூனியன் ஆஃப் பி, இங்கே இருக்கிற என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டை நெகேஷன் போட்டு ஆரோவை கேன்சல் பண்ணுறதுக்கு யூனியன் அப்படின்னு போட்டுக்கலாம். ஆர் த நெகேஷன் ஆஃப் கியூ ஆர் பி, தென் ஆர் நெகேஷன் ஆஃப் பி. திஸ் இஸ் அ கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ். ஸோ தென் அசோசியேட்டிவ் லா பிரகாரம் என்ன பண்ண போகிறோம், நெகேஷன் ஆஃப் கியூ ஆர் பி ஆர் நெகேஷன் ஆஃப் பி. இந்த ப்ராக்கெட்டை வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் நெக்ஸ்ட் ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணியிருக்கோம் அசோசியேட்டிவ் லா பிரகாரம். தென் நெகேஷன் ஆஃப் கியூ ஆர் பி ஆர் நெகேஷன் ஆஃப் பி மீன்ஸ் கண்டிப்பாக அது எல்லாமே ட்ரூவாக தான் வரும். தென் ட்ரூ அப்படின்னு போட்டுக்கலாம், காம்ப்ளிமெண்ட் லா. தென் நெகேஷன் ஆஃப் கியூ யூனியன் ஆஃப் ஆர் டி ஜாயின் பண்ணல, கண்டிப்பாக அது வந்து டீயாக தான் இருக்கும். அப்போ ஐடென்டிக்கல் லா பிரகாரம் ஃபைனல் ஆன்சர் ட்ரூ. அப்போ பி தென் கியூ தென் பி இஸ் ஏ டாட்டாலஜி. லாஸ்ட் காலமெண்ட் ஃபுல்லாக இந்த கொஷினை பொறுத்தளவு டி தான் வரும். திஸ் இஸ் அ வித்தவுட் யூஸிங் டேபிள். கொஷின் நம்பர் 13. யூஸிங் ட்ரூத் டேபிள் செக் வெதர் த ஸ்டேட்மெண்ட்ஸ் நெகேஷன் ஆஃப் பி ஆர் கியூ ஆர் நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூ அண்டு நெகேஷன் ஆஃப் பி ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். தென் த சொல்யூஷன், இந்த ட்ரூத் டேபிளை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்டேட்மெண்ட்ஸை வந்து லாஜிக்கலி ஈக்குவலன்ட்னு ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. இப்போ தென் த சொல்யூஷன், த ட்ரூத் டேபிள் ஃபார் பி ஆர் கியூ நெகேஷன் ஆர் நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூ. இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷனை மட்டும் எடுத்துருக்கோம். தென் த டூ ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கிவன் பி அண்டு கியூ, தென் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ், ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ். C3ல பாருங்கள் P ஆர் Q. ஆர் கண்டிஷன் மீன் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் எல்லாம் ட்ரூ ஆயிரும். அண்டு C4 நெகேஷன் ஆஃப் P ஆர் Q. இங்கே என்ன டேர்ம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோமோ அப்படியே ஆப்போசிட்டு, தென் ஃபால்ஸ் 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 ட்ரூ. C5 நெகேஷன் ஆஃப் P. இது எதுனா C5 நெகேஷன் ஆஃப் Pனா அண்டுன்னு அப்படின்னு கொடுத்துருக்க லாஸ்ட் வேல்யூ. நெகேஷன் ஆஃப் பி, பியோட ஸ்டேட்மெண்ட்டு ட்ரூ ட்ரூ ஃபால்ஸ் ஃபால்ஸ் இருக்குது, இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக எடுத்தோம்னா ஃபால்ஸ் ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூவாக மாறிடும். தென் C6 நெகேஷன் ஆஃப் பி அண்டு கியூ. இந்த நெகேஷன் ஆஃப் பியோட கியூ வந்து செகண்ட்க்கு சாலமன் C2 வந்து என்ன பண்ணணும், அண்டு கண்டிஷன் யூஸ் பண்ணணும். ஸோ அண்டு கண்டிஷன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் ட்ரூ ஆகும், ரிமைனிங் ஃபால்ஸ். அப்போ தேர்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ட்ரூவாக இருக்குது, ட்ரூ ஆயிடுச்சு, ரிமைனிங் எல்லாம் ஃபால்ஸ் ஆயிடுச்சு. தென் C7 இப்போ C4ஐயும்
C6ஐயும் ரெண்டு கண்டிஷனையும் என்ன சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம்னா அண்டு சிம்பிள் ஆர் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். இப்போ ஆர் மீன்ஸ் அப்படின்னா என்னாகும், ஒன்லி ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் வந்து ட்ரூ ஆயிரும். C4 C6 ஃபால்ஸ் 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 ட்ரூ 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 ஃபால்ஸ் ட்ரூ. இந்த எபோவ் டேபிள் C7 லாஸ்ட் காலம் 7 அண்டு C5 ஆர் ஐடென்டிட்டிகள். C5ம் C7ம் பார்த்தோம்னா ரெண்டு ஐடென்டிட்டிகள் ஈக்குவலாக இருக்குது. அப்போ தென் த நெகேஷன் ஆஃப் P ஆர் Q ஆர் த ப்ராக்கெட் ஆஃப் நெகேஷன் ஆஃப் P அண்டு Q equivalent, logically equivalent negation of P is true, verified. Question number 14, prove that P then Q then R identically equal P and Q then R without using truth table. Truth table follow பண்ணாம இந்த ரிசல்ட்டை நம்ம ப்ரூவ் பண்ணணும். Then P then Q then R, the P then அந்த இம்ப்ளைஸை ரிமூவ் பண்ணுறதுக்காக நெகேஷன் ஆஃப் P அப்படின்னு போட்டு ஆர் சிம்பிள் யூஸ் பண்ணிக்கிடுவோம். Q then R இது கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ். திரும்ப பாருங்கள், P then இந்த P ஆரோவை ரிமூவ் பண்ணுறதுக்காக நெகேஷன் ஆஃப் Pன்னு போட்டு ஆர் சிம்பிள் சேர்த்துக்குவோம். காம்படிட்டிவ் லா பிரகாரம் Q then ஆரை ஃபஸ்ட் எழுதிட்டு ஆர் நெகேஷன் ஆஃப் P செகண்ட் எழுதியிருக்கோம். தென் அகெயின் இந்த Q then ஆரை ரிமூவ் பண்ணுறதுக்காக நெகேஷன் ஆஃப் Q அப்படின்னு போட்டு ஆர் அப்படின்னு போட்டாச்சு. ஆர் நெகேஷன் ஆஃப் P கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ். தென் அகெயின் காம்படிட்டிவ் லா பிரகாரம் இந்த செகண்ட் இருக்க நெகேஷன் ஆஃப் Pயை ஃபஸ்ட் எழுதிட்டு யூனியன் ஆர் இந்த நெகேஷன் ஆஃப் Q ஆர் அப்படின்னு செகண்ட் எழுதியாச்சு. அகெயின் அசோசியேட்டிவ் லா பிரகாரம் நெகேஷன் ஆஃப் P யூனியன் ஆஃப் நெகேஷன் ஆஃப் Q ஆர் அசோசியேட்டிவ் லா பிரகாரம் ப்ராக்கெட்டை சேஞ்ச் பண்ணி எழுதியிருக்கோம். தென் ரெண்டு நெகேஷன் இருக்கிற வேல்யூவை காமனாக எடுத்துகிட்டு நெகேஷன் ஆஃப் அண்டு Q ஆர் டிமார்கன் லா பிரகாரம் என்ன பண்ணியாச்சு, இந்த ரெண்டு நெகேஷனை காமனாக எடுத்துகிட்டு அண்டு சிம்பிள் யூஸ் பண்ணியாச்சு. தென் இந்த கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் பிரகாரம் அகெயின் இந்த நெகேஷனை ரிமூவ் பண்ணிவிட்டு P அண்டு Q இம்ப்ளைஸ் தென் ஆர். எப்படி நம்ம ஏரோவை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆப்போசிட் சிம்பிள் யூஸ் பண்ணிவிட்டு யூனியன் போடுவோமோ அதே சேம் ஃபார்ம் நெகேஷன் யூனியனில் இருக்கிறத ரிமூவ் பண்ணிவிட்டு ஏரோ தென் P அண்டு Q தென் ஆர் கண்டிஷனல் ஈக்குவலன்ஸ் ரிலேஷனை ஃபாலோ பண்ணியிருக்கோம். தென் த ரிசல்ட் P தென் Q தென் ஆர் ஈக்குவலன்ஸ் P அண்டு Q தென் ஆர், ஹென்ஸ் த ரிசல்ட். Question number 15, prove that P then negation of Q or R, that means union R அப்படின்னு வச்சுங்க, ரெண்டுமே ஆர்னு வருது. The identity is equal negation of P or bracket of negation of Q or R using truth table. Truth table ஃபாலோ பண்ணி இதை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க. The first one is table. Truth table for P then negation of Q or R. P, Q, R 3 statement வந்திருக்கு. Then 8 rows. 8 rows mean Pக்கு வந்து ஃபஸ்ட்டு 4 வந்து ட்ரூ ஆகும், நெக்ஸ்ட்டு 4 வந்து ஃபால்ஸ் ஆகும். Qக்கு ஃபஸ்ட்டு 2 வந்து ட்ரூ ஆகும், நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 2 ட்ரூ, நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ். Rக்கு வந்து ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ ஃபால்ஸ் ஆல்டர்னேட்டிவாக 8 வரைக்கும் வரும். த நெகேஷன் ஆஃப் Q காலம் என்ன இருக்கோ அதை அப்படியே இங்கே எழுத போகிறோம். ஸோ நெகேஷன் ஆஃப் Q அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 வந்து ஃபால்ஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு 2 வந்து ட்ரூ ஆகும், நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 2 ட்ரூ. இந்த நெகேஷன் ஆஃப் Q யூனியன் ஆஃப் ஆரும் இந்த நெகேஷன் ஆஃப் தட் மீன்ஸ் தேர்டு காலமன் ஃபோர்த்து காலமன் ஆர் யூஸ் பண்ண போகிறோம். ஆர் மீன்ஸ் ரெண்டுமே ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும், ரிமைனிங் வந்து ட்ரூ ஆகும். அப்போ ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ, ட்ரூ ஃபால்ஸ் ட்ரூ, ஃபால்ஸ் ஃபால்ஸ் ஃபால்ஸ், ட்ரூ ட்ரூ ட்ரூ, ஃபால்ஸ் ட்ரூ ட்ரூ. Then B then negation of Q union R. That means first column, the 2, 3, 4, 5, fifth column, first column and fifth column, then symbol use பண்ண போகிறோம். Then means ட்ரூவில் இருந்து ஃபால்ஸ் வந்தால் மட்டும் ஃபால்ஸ், மீதி எல்லாம் ட்ரூ. Then true true true, true false false, true true true, true true true, false true true, false false true, false true true, false true true.
ஒன்லி செகண்ட் ரோ மட்டும்தான் என்னவாக இருக்கும், ஃபால்ஸாக இருக்குது, மீதி எல்லாம் ட்ரூவாக இருக்குது. தென் ரைட் ஹேண்ட் சைடு ட்ரூத் டேபிள் ஃபார் செகண்ட் ஒன் இஸ் the negation of P or negation of Q or R. See here PQ are 3 statement, then usually 8 rows. The value of P is first 4 true ஆகும், next 4 false ஆகும். The Q first 2 true, next 2 false, next 2 true, next 2 false. The R value true false, true false, true false, true false. The negation of P is opposite. P ஓட காலம் என்ன இருக்கோ அப்படியே ஆப்போசிட். ஃபஸ்ட்டு 4 வந்து ஃபால்ஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு 4 வந்து ட்ரூவாகவும் இருக்கும். இந்த நெகேஷன் ஆஃப் Q இஸ் ஆப்போசிட். அப்படி ஃபஸ்ட்டு 2 வந்து ஃபால்ஸ் ஆகும், நெக்ஸ்ட்டு 2 ட்ரூ, நெக்ஸ்ட்டு 2 ஃபால்ஸ், நெக்ஸ்ட்டு 2 2. The negation of Q union of R, that means third column and fifth column யூனியன் பண்ண போகிறோம். யூனியன் மீன்ஸ் என்னலி ஒன்லி ரெண்டுமே ட்ரூ ஃபால்ஸாக இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் வரும். that means true, false, true, 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 false, true, true. The last column negation of P union of negation of Q union of R. The fourth column and sixth column R symbol use பண்ணி யூனியன் பண்ண போகிறோம். then false, true, true, false, 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 true, true, false, true, 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 false, true, 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 true. The last column contain second row மட்டும் ஃபால்ஸாக இருக்குது, ரிமைனிங் எல்லாம் ட்ரூவாக இருக்குது. ட்ரூத் டேபிள் ஃபஸ்ட்டு பார்த்தோம்னாலும் அதே சேம் தான். அப்போ தென் the entries in the column corresponding P, then negation of Q or R and negation of P union of negation of Q union of R are identical, hence they are equivalent. Thank you friends.